கடலூரில் 80 வயது மூதாட்டி கூட்டு பலாத்காரம். கடலூர் பண்ருட்டி அருகே திங்கள் மாலை நடை பயிற்சி சென்ற 80 வயது மூதாட்டியை மது போதையில் சிலர் கூட்டு பலாத்காரம் செய்ததாக கூறப்படுகிறது. சவுக்கு தோப்புக்கு உள்ளே இழுத்துச் சென்று வாயில் மண்ணை திணைத்து அவர்கள் கொடூரத்தை செய்ததாகவும், மூதாட்டி அணிந்திருந்த ஒரு பவுன் தங்க நகையை பறித்து தப்பியோடதாகவும் தெரிகிறது. பாதிக்கப்பட்ட மூதாட்டி உயிருக்கு ஆபத்தான நிலையில் ஜிஹெச்சில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஹரியானாவில் மாடல் அழகி கத்தியால் குத்தி கொலை. ஹரியானா சோனிபட்டில் மாடல் அழகி ஹீத்தலை கொலை செய்த குற்றச்சாட்டில் அவரது காதலன் சுனிலை போலீசார் கைது செய்துள்ளனர். சுனில் கத்தியால் குத்தி கொன்றதாகவும், போலீசாரிடமிருந்து தப்பிக்க கார் விபத்து நடந்தது போல நாடமாட காரை கால்வாயில் தள்ளியதாகவும் போலீசார் தெரிவித்தனர். விசாரணையின் போது சுனில் தனது குற்றத்தை ஒப்புக்கொண்டதாக போலீசார் கூறினார். திமுகவுடன் உள்ள கட்சிகள் கூட்டணி மாற வாய்ப்பு உள்ளது. பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் திமுகவுடன் உள்ள கட்சிகள் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு கூட்டணி மாற வாய்ப்புள்ளதாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். சென்னையில் பேட்டி அளித்த அவர், டிஎம்கே கூட்டணி உறுதியாக உள்ளதாக கூறுகிறார்கள். ஆனால் திமுகவுடன் உள்ள கட்சிகள் உதிர்ந்து போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. கூட்டணி கட்சி தலைவர்கள் திமுகவை நோக்கி தொடங்கிவிட்டார்கள் என்றார்.